இது என் முதல் படைப்பு. இதை என் அன்னையின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். சுவாமியே! 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 என்ன சத்தம்? மீனா, என்ன சத்தம்? ஏன் தான் நீங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தீங்களோ தெரியல. போதுமான ஆதாரங்கள் இருக்கு, ஆணையம் தெரியும், ஆனா அவரை பிடிக்க முடியல. இதைத்தான பதிலா சொல்ல போறீங்க? வெக்கமா இல்ல சார்? இந்த மதனுக்கு எல்லா வெளிநாட்டிலும் தொடர்பு இருக்கு, எல்லா கிளப்லயும் பங்கு உண்டு. அவன் ஒரு பெரிய புள்ளித்த. அது ஊருக்கு, நமக்கு இல்ல. நாங்க பிடிக்க வரோம்னு தெரிஞ்சதும் அவன் எப்படியோ மாயமா மறைஞ்சிடறான் சார். ஏய்யா, பிடிக்க வர சொல்லிட்டு மணி அடிச்சுட்டே போவீங்களா? மதன் செஞ்ச கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கு அளவில்லை. அவருடைய சகா பட்டாதி கடத்தின பெண்களுக்கு கணக்கில்லை. ஐ டோன்ட் நோ. இனிமே முடியலைங்கிற பதில் எப்படியும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். Hello, how are you? Fine. How are you, man? Take a seat. Thank you. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். தவறு செய்யற எல்லாருமே எங்களை எதிர்பார்த்துட்டு சார். இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட்டு போறதுக்காக இல்ல, உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்தேன். போலீஸ்ல மாட்ட நான் என்னைக்கும் விரும்பினதில்லை. நானும் வெறுங்கையோட திரும்பினதே கிடையாது. மிஸ்டர் மதன், மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. இல்லன்னா இதுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் இந்த நாட்டுல இருந்தாதானே என்ன தண்டிக்க முடியும். வெளிநாடு போயிட்டா வெளிநாட்டுக்கு அடுத்து கூட நடராஜர் சிலையே திரும்ப கொண்டு வந்தோம். அது உயிரில்லாத சிலை. நான் உயிருள்ள மனுஷன், என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. போனா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. You mean? ஐ மீன், நீ போக முடியாது. ஏய்,
இவ்வளவு நாள் எங்க அம்மா உங்க வீட்டுல வேலை செஞ்சவங்களாச்சே. அதுக்கு மாசம் மாசம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. நீ என்கிட்ட ரொம்ப பெரிய தொகை. இதுக்கு நீ என்ன செய்வ? இந்த பணத்துக்காக இப்ப நான் என்ன செய்யணும்? வெரி குட். இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம்தான். அங்க பாரு. இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு மாதிரி என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டீங்கன்னா இந்த பணத்தை கொடுக்கறதுல எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. வெரி குட். இப்ப நான் இந்த பணத்தை எடுத்துக்கலாமா? இதுக்காக மட்டும் 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீ புத்திசாலியாகி நான் மடையன் ஆயிடுவேன். இந்த பணம் உங்க அம்மாட்ட போய் சேர்ந்துரும். ஆனா நீ போய் சேர. என்ன பணத்தை கொடுத்து மரியாதையா வெளியே அனுப்பிடு. இல்ல இங்க வந்தவங்க யாரையும் நான் வெளியே அனுப்பிச்சது இல்ல, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுதான் பழக்கம். கையெடு. சத்தம் போட்ட வண்டியில ஏத்தும் போது வாயில பிளாஸ்டர் ஓட்ட வேண்டி வரும். வாடி. என்ன விடு. ஆமா, கேளு, கேளு நீ. ஒரு நாள் திருடன ரயில, இப்போ பல நாள் ஆகிருக்கிறேன் ஜெயில.
கமலா கம்மண்டலவுமே கம்முன்னுடா. மாமு என்னடா நம்ம இடத்துல 2 புது விராமீன் மாட்டிக்கிடுச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன பார்வையை பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் புட்டிங்களாண்டா. எழுந்திரி. புது மெம்பருங்க வந்திருக்காங்கல்ல, எழுந்துரா போடா. அப்படி என்ன ஆதுர மர்டர் கேஸா? சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறேன். ஏன் முறைக்கிற? ஏய் புட்டிங்களாண்டா கால. கட்டலேட்டு கட்டலேட்டு இன்னும் கொஞ்சம் போடைய. உரைக்கிறான் பாரு. போப்பா போடா. சாப்பிடுறியா? போடு 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 போடு. போடு 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 போடு. யாரு இது சட்டை? மாமு புதுசு. உன் பேர் என்ன? கண்ணாயிரம். இருக்கிறது 1.5 கண்ணு. கண்ணாயிரம் பொய் சொல்ற? என் பேர் கண்ணாயிரம் தான். என்ன சாப்பிடுற? கஞ்சி. என்ன கஞ்சி? கோதுமை கஞ்சி. கோதுமை கஞ்சி சாப்பிடுறியா? ஏன் சாப்பிடுற? கொடுத்தாங்க சாப்பிடுறேன். கொடுத்தா என்ன வேணாலும் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். நான் கொடுக்குறேன் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐயோ ஏன்டா அடிச்ச? என்ன டாலா? Come on. Stop. Come on. யார் மேல தெரிச்சது? Shut up. ஐயா புடி மேன். Get out. Follow me. இவன் என்ன கேஸ்? கஞ்சா கேஸ். கஞ்சா. இவன் என்ன கேஸ்? உல கேஸ். Shut up. இவன் என்ன பார்த்து கண்ணடிக்கிறான். இவனையா சார்? இல்ல சார், உங்களை தான் சார். பெண்களை பார்த்து கண்ணடிச்சதாக இவன் மேல கேஸ். கோர்ட்டுக்கு வந்த உடனே ஜட்ஜ பார்த்த உடனே கண்ணடிச்சான். Oh my God. இவன் என்ன கேஸ்? பிச்சைக்காரன் சொத்தை திருடிட்டான் சார். ஏமன் பிச்சைக்கார சோத்து திருந்த? எங்க பிகரையே காணோம்? கீழே வாங்க சார். இவன் என்ன தப்பு பண்ணான்? காலேஜ் பண்ண கற்பழிச்சுட்டான் சார். இவனா? ஐயோ பயங்கரமான ஆள் சார். ஹாய். மறைக்காத மேன், கணமுடு. என்ன கேஸ்? கடத்தல் கேஸ். என்ன கடத்தல்? பொம்பளைகளை கடத்தின உள்ள கொண்டாந்து போட்டாங்க. யாரும் கடத்தல. அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. இவங்கெல்லாம் கலாட்டா பண்றதா சொன்னீங்க. ஒழுங்கா தான் நம்ம நிக்கிறாங்க. நாங்க தான் சார் நிக்க வச்சோம். அது எனக்கு தெரியாதா? இல்லன்னா இவங்க ஒழுங்கா நிக்க மாட்டாங்களா? ஹலோ, நான் ரொம்ப பொல்லாதவன். ஆமா. இந்த ஜெகதீப் ஜெயிலரா இருக்க வரைக்கும் யாரும் கலாட்டா பண்ணி தப்பிச்சலாம்னு நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன மேன் குசு குசுன்னு பேசுற? சத்தம் போட்டு பேசுமே. இவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சத்தம் போட்டு பேசு. சின்ன கனவு அடைக்கிறவங்க தப்பிச்சுட்டாங்க சார். தப்பிச்சிட்டாங்களா? தப்பிக்கிட்டு தப்பிச்சிட்டாங்களா? இதை ஏன் சத்தம் போட்டு சொல்ற? நீங்க தானே சார் சொல்ல சொன்னீங்க. நான் சொல்றேன், நீ சொல்லுவியா? கேட்ட கட்டியா பூட்டிட்டீங்களா? பூட்டியாச்சு சார். கேட்ட பூட்டியாச்சு. இனி யாரும் தப்ப முடியாது. Come on, follow me. Good morning, sir. Good morning. நீயா? உன் கூட தப்பிச்சு வந்தவங்க? நான் தனியா தான் சார் போனேன். எங்க ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் பார்த்தா இன்னும் 2 நாள் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டேன் சார். ஆத்தா போன வாரம் தானே வந்து பார்த்தா? போன வாரம் வந்து பார்த்தது. ஆனா இந்த வாரம் இழுத்துக்குச்சு. இவனை எடுத்துட்டு போய் உள்ளதில்லைங்க சார். நான் நாணயமான கைதி. நானே போறேன்.
உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா இவங்க 2 பேரையும் கூட அனுப்புங்க. நான் நேரா லாக்கப்புக்கு தானே போவேன். கரெக்ட். பலமி அடைக்கலாம். கரெக்டா வந்து அடைக்கலம் ஆகிறானே. வணக்கம் சாமி. பாப்பா யாருன்னு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. என்னன்னு கேள்விப்பட்ட? நீங்க தான் குருசாமி. சபரிமலைக்கு நீங்க தான் எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. எனக்கும் சபரிமலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சாமி. ஆசையா இருக்கா? நீ சபரிமலைக்கு வரணும்னா ஒழுங்கா விரதம் எல்லாம் இருப்பியா? இருப்பேன் சாமி. சாமி சபரிமலைக்கு போகணும்னா இந்த போக்குவரத்து செலவுக்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்க சாமி. ஆமா ஆகும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே போட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலைய போட்டுக்கோ. நான் அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் சாமி. வரேங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஊருக்கு பசங்க எல்லாத்தையும் மலைக்கு கூட்டிட்டு போறேன் சொல்றீங்களே, யார் அப்ப விட்டு காசுங்கிற? பக்கத்து தெருவுல சாமிக்கு போற குருசாமி 10 பிளாட் வாங்கிட்டாராம். நாம பிளாட் வாங்க வேண்டாங்க, ஒரு பித்தளை பிளேட் வாங்குவோம், சம்பாதிக்க கூடாது? இத பாருங்க, இந்த தடவை போனா காசோட வாங்க. இல்ல இந்த வீட்டுல இடம் இல்ல, ஏதாவது கோயில்ல போய் பண்டாரமும் உக்காந்துக்க வேண்டியதா. நல்ல தீர்மானம் பண்ணிக்கங்க. அடைக்கலாம் அடைக்கலாம். வாங்க மதனகோபால் சார். பட்டாபிராமன் சார், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நீங்களும் முன்னுக்கு வரலாம். என்னடா எப்படி நம்ம ஃபுல் நேம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஜெயில விட்டு வெளியில போய் இவங்க ஃபைலையே புரட்டினது இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க வருவீங்கன்னு நினை. ஸ்ட்ரைட்டா பேசுவோமா? நீங்க வெளியில போகணும், அவ்வளவுதானே? எவ்வளவு வேணும்? 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்க. 1.5 லட்சமா? அவளை கேட்கலாம். ஆனா எனக்கு அவ்வளவு பேராசை இல்ல. 1,00,000 ரூபாய் கொடு. 1 லட்சமா? நீ செஞ்சிருக்கிற குற்றத்துக்கு செக்ஷன்ஸ் 302, 392 படி நிச்சயமா தூக்கு தண்டனை தான். அண்ணன் பொம்பளைய கடத்துறவர் இல்ல. செக்ஷன்ஸ் 363, 376 படி நிச்சயமா ஆயுள் தண்டனை தான். ஏப்பா உங்களுக்கு விலை ஒத்து வந்ததுன்னா வாங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. ஓகே, சம்மதிக்கிறோம். ஆனா வெளியில போன பிறகு ஒரு நாள் பூரா போலீஸ் தொந்தரவு இல்லாம இருந்தாதான் இந்த பணம் உங்க கையில வந்து சேரும். இது கரெக்ட். வியாபார ரீதியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாத்தியாரே, நான் உங்களை கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை எவ்வளவு ஸ்பீடா வெளியில கொண்டு போனோ விட ஸ்பீடா இங்க கொண்டு வர என்னால முடியும். நான் ஒரு நாணயமான அயோக்கியன். நாணயமா கொடுத்துருங்க. ஓகே? ஓகே. எப்போ கிளம்புறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்ன காவில உடுத்திருக்க? பழனிமலைக்கு போறேன். இல்ல சபரிமலைக்கு. என்னது சபரிமலைக்கா? சபரிமலைக்கு பொம்பளைங்க போக கூடாதுடி. அப்படி போனா வீட்டு விளக்குக்கு முன்னாடி போகணும், இல்ல பின்னாடி போகணும். ஏன் நான் போனா என்னவா? பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்களுக்கு இடையில பிறகு ஏற்படி ஒரு வழிச்சியாதா? ஏன் ஆம்பளைங்களால கட்டுப்படுத்த முடியாதோ? வாழ்க்கையே வெறுத்துட்டு போன முனிவர்களே பொம்பளைங்களை பார்த்து தடம் பொருளிட்டாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏமாத்திரம் தங்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்களுக்கு இடையில, அதுவும் ஆண்களே கூடுற அந்த இடத்துக்கு பருவள்ள பெண்கள் போனா அவங்களை சபலப்படுத்தாதா? போக வேணாம்னு சொல்றதுக்கு இது மட்டும் முக்கிய காரணம் இல்ல. மணிகண்ட கல்யாணமே வேண்டான்னு தானே பிரம்மச்சரியத்தை யாரு கடைபிடிச்சு வராங்களோ அவங்க மட்டும் என்ன தரிசிச்சா போதுன்னு சபையில கோயில கட்ட வச்சு உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்பன் கிட்ட விளையாட்டு வேணாண்டி. ஏன்னா மனிதர்களோட மனிதனா வாழ்ந்த, அதுவும் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம் ஐயப்பன். என் இஷ்டம். அவரை பார்க்க எனக்கு ஆசை. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன். ஐயப்பா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. இவளுக்கு துணையா இருந்து நீதான் காப்பாத்தணும். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. சாமி, ஐயப்ப சாமி, மாலை போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் தூங்க கூடாது சாமி. எந்திரிங்க சாமி. நைட் ஷோ பார்த்ததுல கண்ணெல்லாம் எரியுது. நல்ல தூக்கத்தை கெடு. சாமி எந்திரிங்க சாமி. பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் கற்பூரம் காட்டுங்க சாமி. மரியாதையா போயிடு, கெட்ட கோபம் வரும். சாமி, மாலை போட்டுக்கிட்டு இப்படி கோபப்படக்கூடாது சாமி. எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி. அடச்சி, தூக்கத்தை கெடுத்த தப்பு சாமி. ஐயப்ப சாமி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியும்.
அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை ஓம் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்படி எல்லாம் சாமிங்க மலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு அங்க என்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்குதோ. ஐயப்பா, பெத்த பிள்ளை தவறு பண்ணிட்டான். அவன் தவறு மன்னிச்சு நீதான் அவனுக்கு துணை இருந்து அவனை காப்பாத்தணும். சாமியே சரணம் ஐயப்பா. சீக்கிரம் படிக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குல்ல? நானே ஒரு கொக்கு, எனக்கு ஞாபகப்படுத்த மக்கு. அடைக்கலம் எப்போ போறோம்? எப்படி போறோம்? அடைக்கலம் எப்போ போறோம்? பதில் சொல்லாம இருக்கியே, எப்படி போறோம்? நான் வான் வழியா பறந்தும் போவேன், பூமி வழியா புகுந்தும் போவேன். இந்த தடவை போறது தம்பி வாடா சொன்ன கேளுடா, மாமா வாடா என் மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா, எண்ணி பாருடா. நினைச்சு பார்க்கணும், மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். நினைச்சு பார்க்கணும், மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா. புத்தி தீட்ட தெரியாம கத்தி தீட்டுனா, புத்தி கெட்டு பொழப்பு கெட்டு கம்பி எண்ணுவா. அகப்பட்டதை சுருட்டுறவன் சுகப்பட மாட்டான், அந்த வழி நடக்கிறவன் பயப்பட மாட்டான். சின்ன மனசுல ஆசை பெருசுடா, இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா. சின்ன மனசுல ஆசை பெருசுடா, இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா. அண்ணவாட அட தம்பி வட, அண்ணவாட தம்பி வட சொன்ன கேளுடா. அடிக்கெல்லாம் பூ முடிச்சு பார்க்க முடியுமா, தவறுக்கெல்லாம் தர போட்டு மறைக்க முடியுமா. ஆகாயத்துல கல்லெறிஞ்சா அங்கே நிக்குமா. வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான், நாளும் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான். வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான். அண்ணவாட அட தம்பி வாடா, அண்ணவாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா. மாமா வாடா என் மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா, எண்ணி பாருடா. நினைச்சு பார்க்கணும், மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். நினைச்சு பார்க்கணும், மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். அண்ணா வாடா அட தம்பி வாடா, மாமா வாடா, அட மச்சான் வாடா.
ஹலோ, யாரு? ராமுவா? என்னாச்சு? அவங்களை பிடிச்சிட்டீங்களா? நோ, எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிடைக்கலையா? கோயம்புத்தூர் பூராவும் நல்ல சர்ச் பண்ணுங்க. சந்தேகப்பட்ட பர்சன் யாரா இருந்தாலும் சரியே உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்ற டெலிபோன் கால் அத்தனையும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லி நோட் பண்ண சொல்லுங்க. ஆமா, அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கணும். என்ன, எப்படி அரெஸ்ட் பண்ணி ஆகணும்? ஆமா, ஏங்க இன்னும் பையனை காணணும். வந்துருவான். நம்ம குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு இப்படி மாடா உழைக்கிறான். என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா போயிடுச்சு. என்னடா ஒட்டலம் எல்லாம் பலமா இருக்கு? எங்க பாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு போறேன். என்னடா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க? போட கேடுங்க, காத்துட்டு இருக்கு. என்னடா போய்த்தியா? பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் நீங்க? மரியாதையா இந்த பொட்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போங்க. மதன், அண்ணனுக்கு மரியாதையா கொடுத்துடுப்பா. இந்தாங்க என்ன மரியாதை தானே கேட்டீங்க, இந்தா. ஐயோ பாட்டி, படு பாவீங்களா? பச்சை குழந்தைய பாடி இப்படி அடிக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? ஐயோ அம்மா. எனக்கு வேணும் பாவம் இந்த அம்மா. இதை இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு மானசீகமா ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு நாம சாப்பிடுவோம். பங்கு எடுத்து வச்சுட்டோம், பாவம் நமக்கு வராது. பாட்டி பாட்டி கண்ண கண்ணு பாருங்க பாட்டி. பாட்டி என்ன பண்ணுங்க பாட்டி? வெறும் மயக்கம் தான், தண்ணி தெளிச்சா சரியா போயிடும். நான் தெளிக்கிறேன் தண்ணி. இப்ப எந்திரிச்சிரும். டேய், நீ கழுவலையா? எல்லாத்துக்கும் சேர்த்தா நீ கழுவிட்டா. வா போலாம். தடுக்கலான்னு பார்த்தா கொலகார பசங்க என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்கு. பணம் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா ஒதுங்கிடலாம். எப்ப கொடுப்பாங்களோ வர்றீங்கய்யா. பாவி பசங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கு. பேசினபடி அரைக்கிறதுக்கு பணத்தை கொடுக்க போறியா? நான் பைத்தியக்காரன் இல்லடா. அப்போ இன்னைக்கு ராத்திரி? இப்ப இல்ல, நாம பாதுகாப்பான இடத்துக்கு போற வர இவன் அறிவை நாம பயன்படுத்தும். இந்த பக்கம் தான் ஏலக்காய் போகுது, இந்த பக்கம் தான் கிராம்பு போகுது, இந்த பக்கம் தான் சந்தன கட்டையும் போகுது. ஏயா தூங்குறியான்னு மேல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி நாம தூங்கின விஷயம் அவங்களுக்கு எட்டுச்சுன்னு தான் புரியல. அத நினைச்சுதான் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன். ஏயா தூங்குறியா? என்ன பண்றேன்? ஏயா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களாமே. அதான் சிந்தனை பண்றேன். இப்ப லெட்டர் எழுதுவா. ஏயா தூங்குனியான்ட்டு. அதான் நாங்க இருக்கணும்ன்றது. இருந்தா தப்பிச்சிருப்பாங்களா? தப்பிக்க விட்டுருப்பேன். என்ன இருந்தாலும் நம்ம சாமர்த்தியம் வருமா? கோட்டை விட்டுட்டானுங்களையா? எல்லாம் வேஸ்டேஜ் இல்லையா? நம்ம அங்க இருந்திருந்தா ஏசியாவோ டிசியோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அந்த ஆத்திரத்துல கோயம்புத்தூர் செக் போஸ்ட்ல கொண்டாந்து அடிச்சிட்டாங்க. ஏயா அவங்க என்ன பெரிய கேடிகளா? ஒருத்தன் ஆபத்து இல்லாதவன், மீதி 2 பேரு பணத்துக்காக கொலையே செய்வானுங்க. கொலையே செய்வாங்களா? அவங்க எங்க வந்துருவாங்களோன்னு பயந்துதான் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன். நிறுத்தியா? அங்க என்ன அங்க பிச்சுக்கிறதுக்கு? உள்ளே உள்ள வெள்ளே ஒண்ணு இல்ல. வந்துமே வந்தானா நேரா வருவாங்க, என்ன பாப்பாங்க, கால விழுந்துருவாங்க. அவங்களா? பின்ன நானா? அவங்கதாயா கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. நாங்க சரண்டர் ஆகணுமா? இல்லையா இல்லையா இல்ல, நான் சொல்லவே இல்லையா மாதிரி. நாங்க சரண்டர் ஆயிடும்னு சொன்னேன். ஆமாங்க ஆமாங்க. பாக்குறாங்க. ஐயோ பயன்படுத்தாதீங்க. இந்தாங்க கவர்மெண்ட் போய் வச்சுக்கோங்க. இந்தாங்க கத்தி நேற்று கொடுத்தா வாங்கிக்கங்க. பணமா 10 ரூபா வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. எங்கிட்டே 10 ரூபாய் வாங்கிங்க. ஏயா போய் சொல்றேன். சைடு மேல சின்ன வச்சிருக்க கூடயா? அதை ஏன் எப்ப ஞாபகப்படுத்துறேன்? இந்தாங்க வச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சேர்ல உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். தேங்க் யூ வெரி மச். நோ மென்ஷன் சொல்லயா? நோ மனுஷன், நோ மனுஷன். ஆமா, இந்த போன்ல மெட்ராஸ் பேசலாம்ல? பேசலாமாவா? இந்த ஆள் இந்த போன்ல 2வது சம்சாரத்துக்கிட்ட பாட்டே பாடுறான். ஆமா சார், இதை பார்த்துதான் வாங்கிட்டேன் சார். இப்ப முழிக்கிறான். எப்படி அவுக்குறது? அதான் போன்ல பேசலாம். நாம சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போன் பண்ணி 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்தாங்க போன், பேசுங்க பேசுங்க. தேங்க்யூ. ஹலோ, யார் சார் இது? டேவிடா? டேவிட், நான் மதன் பேசுறேன். நாங்க தப்பிச்சிட்டோம்.
நீ 1 லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துரு. ஓகே? ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்துடணும். குட், வெரி குட். சார் என்ன தனியா விட்டு தப்பிச்சு போற அந்த கான்ஸ்டபிள் என்ன ஒண்ணு பண்ணாய் சார். ப்ளீஸ் யாரும் ஓட கூட முடியாது சார். ஆபத்துல சார் வேணா கட்டி போட்டுருங்க சார். துப்பாக்கி கீழே வையா உட்காரியா. உங்க 3 பேர்ல யார் போன் எடுத்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் பண்ண போனே நீங்க இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிருந்து பெட்டர் நினைக்கிறேன். என்ன ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்காக கேரளா போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இருக்கிற நீங்க தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு மரியாதை. போலீஸ் கமிஷனர் பேசினார். இந்த பக்கம் கேரளா போலீஸ், அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ். இன் பிட்வீன்ல இருக்கிற நாம தப்பிக்கவே முடியாதான். சரண்டர் ஆகணும் போலீஸ் கமிஷனர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? பணம் கைக்கு வர வரைக்கும் இந்த போலீஸ் சும்மா இருக்க கூடாதா? இப்ப என்ன செய்யறது? ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க? இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழியில போக முடியாது. ஏன் சாமி? இன்னைக்கு தேதி 11, ஆலங்காட்டு பேட்டை முடிஞ்சிரும். அப்புறம் பெருவழியில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெருவழியா தான் போய் ஆகணும். 48 மைல் நடந்து வரதா பிரார்த்தனை பண்ணிருக்கேன் சாமி. பெருமேரி வழியா போயிடுவோம். எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க சாமி. சாமி சீக்கிரமா வந்து வண்டியில அவங்க இடத்துல உட்காருங்க சாமி. வாங்க சாமி. இப்படியே நின்னுட்டு எப்படி? சீக்கிரம் பஸ் புறப்படணும். குருசாமி எப்பவுமே இப்படித்தான் ஊர்ல இருக்கிறவங்களை தட்சணைக்காவே கூட்டு வர்றாரு. சாமி மத்த குருசாமி மாதிரி நம்ம குருசாமி நினைக்காதீங்க. மத்த குருசாமி கூட போனாதான் நம்ம குருசாமி அருமை தெரியும். ஏறுங்க ஏறுங்க. நீங்க போடுறீங்க சாமி. ஏறிக்கிறீங்க வாங்க. சாமி நாங்கெல்லாம் சபரிமலைக்கு போறோம். சட்டத்துக்கு விரோதமா எதுவும் இல்ல. இதுவரை இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க 3 பேர் இருக்குமே. டிரைவர் மரியாதையா வண்டியை நான் சொல்றபடி ஓட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி உங்க அபிப்பிராயம்? எல்லாரும் தங்கமானவங்களாம், யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க ஏன் டிரைவர்? சாமியே சாமியே. தாராளமா இப்ப நீங்க கத்தரா மாதிரி ஐயோ அப்பாடு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா நாங்க 3 பேரும் வண்டியில இருக்கோங்கிறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது, சமாதிக்கு தான் போவோம். டிரைவர் இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டி நவத்துங்க, டைம் ஆச்சுல. பேசாம நான் பார்த்து. டிரைவர் வண்டியை நிறுத்தாத. நிக்கிற அத்தனை போலீஸும் காலியாகணும். வீடு அதிகமா. டிரைவர் வண்டியை நிறுத்து. மதன் ஜெயில இருந்து தப்பிக்க வழிய சொன்னவன் இப்ப மாட்டிக்க வழிய சொல்றான். வண்டியை நிறுத்தலாம், நம்ம மாட்டிக்க மாட்டோம். டிரைவர் வண்டியை நிறுத்து. வீடுகளை பழிவாங்க பிடிக்காது. யாராவது எங்க காட்டி கொடுக்க நினைச்சீங்க, உங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த சபரிமலை பக்தர்கள் போல அந்த பஸ்ல போயிட்டாங்க சார். சபரிமலைக்கு போற பஸ் இல்லையா? மூணு பேரு தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்த்ததும் அந்த பாலத்துக்கிட்டே இறங்கிட்டாங்க. இந்த சாமிகளுக்கு என்னால சோதனை சார். நான் சுத்தமில்லாம வண்டி எடுத்து ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டேன். கான்ஸ்டபிள்
பாவசாமி ஸ்தலத்துல இருந்து எல்லா இடத்திலும் போலீஸ் கண்காணிப்பு இருக்குது. ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா தேடினோம் கூடினோம் கருணை செய்யப்பா தினமுறை நாடினோம் சுவாமி ஐயப்பா இந்த கட்டோம் ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. மார்கழியில் நாங்கள் எல்லாம் பேட்டை கொள்ளுவோம், மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம், பரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம். சாமி சிந்த கட்டோம் ஐயப்ப சிந்த கட்டோம், சாமி சிந்த கட்டோம் ஐயப்ப சிந்த கட்டோம், சாமி சிந்த கட்டோம் ஐயப்ப சிந்த கட்டோம், சாமி சிந்த கட்டோம் ஐயப்ப சிந்த கட்டோம். ஐயப்போ உன்னாலே காற்றும் மழையும் உன்னாலே, உடலின் உறுதி உன்னாலே, உள்ள கழிப்பது முன்னாலே, கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது முன்னாலே, கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே, காக்கும் வலிமையும் ஐயப்பா, வாழ்வை தருவாய் ஐயப்பா, தீரமும் செல்வமும் ஐயப்பா, வெற்றியை தருவாய் ஐயப்பா. சாமி சிந்தகத்தோ ஐயப்ப சிந்தகத்தோ ஐயப்ப சிந்தகத்தோ. சூடா ஒரு காஃபி கொண்டு வா. ഇവിടെ കട്ടകാപ്പി തന്നെ ഉണ്ട്. காஃபியா? சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருக்கான்? பயந்துட்டீங்களா? நானா மாட்டிக்கணும் ஒழிய என்னை யாரும் பிடிக்க முடியாது. வீண் பேச வேண்டாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி? இப்படி போலாம். இப்படி போ. மதன், இந்த காட்டுக்குள்ள போதுட்டா திருவனந்தபுரத்துக்கும் போலாம், மதுரைக்கும் போய் சேர்ந்துடலாம். கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டாங்களே. கூட்டத்தோடு கலந்து போறதுக்கு என்ன வழி? நம்ம காட்டு பக்கமா நடந்து போக போறோம். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரண கோஷம் பலமா இருக்கட்டும். சரிங்க சாமி. சாமியே பின்னாடி தூங்குறவங்க இருமுடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இருமுடிகளை திருட போறானுங்களாமே. அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய மெல்ல எடு. நானா எக்கச்சக்கமா விழுந்துட்டோம், வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல போட்டுரு. நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ இருமுடிய திருட போறேனே, என்ன தானே காத்துக்கிட்டு இருக்கோ.
சாமி வா. சாமி வா. போலீஸ். வாங்கடா ஐயப்பா. கான்ஸ்டேபிள் சார், ஸ்டாப் இட். இருமுடியோட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இருமுடி இல்லாம வர்றவங்களை ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி, கத்திய உள்ளில் வைக்க சாமி. நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் அந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியும் மட்டும் காணா சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க இல்ல சாமி? இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பு செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாமி, ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உழைச்ச, அது தப்பா சாமி? என்ன, தாயை எட்டி உதைச்சியா? தாயினுடைய தலைவலியை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மாலையை கழட்டி வச்சுட்டு சாராய குடிச்சேன். காலையில எதிர்த்து குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி. ஒரு சாமி, 1ஆம் தேதி மாலை போட வேண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து சாமி. உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரணமாக்கி இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிசாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பு. அந்த ஆபத்து பாண்டவனை வேண்டிக்கீங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பட்டாது, இதுவரை கனவே இல்லாம இருந்த மூட்டை இப்ப இப்படி நடக்குது. ஆமாண்டே, அடுத்த உடஞ்சிரும் போல இருக்க சாமியே. ஐயப்பனோட வேலைதான். யாரா இத? இதுவரை கனவே இல்ல, இப்ப திடீர்னு ஐயப்பன் மேல ஏறி உட்கார்ந்துட்டானா? தலைப்பு அதான் இந்த கணக்குது. ஏய், சரியான காட்டுக்குள்ள இருக்கும், போலீஸ் பயம் வேற இல்ல, அப்புறம் இது தேவையா? அதானே பாடி என்ன வெயிட்டா? யாரு இருக்க முடியும்? என்ன பாடுபடுறாங்களோ ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சாமி, ஏன் இருமுடி இருக்குது சாமி? ஏன் இருமுடி இருக்கு சாமி? சாமி, ஏன் இருமுடி இருக்கு சாமி? ஐயப்பா, கண்ணுக்கு எதிரே விந்தைகள் செய்யும் கலியுக தெய்வமே, நீதான் உன் பக்தர்களை காப்பாற்று. சுவாமியே சுவாமியே சுவாமியே. ஆறாயோனுங்க ராத்திரி பூரா தூங்க விட மாட்டானுங்க போல இருக்க, காட்டுக்குள்ள வந்து கத்துறானுங்க. நீ எவ்வளவு தூரம்டா போகணும்? அவனை கேளுங்க, அவனுக்கு தான் தெரியும்.
ஒருத்தன்டா உள்ள போகும்போது கூட பழத்தை பிடிங்கிட்டு போறான். வேற வேலை. ஏடா பட்டாபி, பொண்ணுங்களே வரக்கூடாதுன்னு சொல்ற, இங்க ஒருத்தி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை சாமிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாடா. ஏற்கனவே செஞ்ச தப்புக்கெல்லாம் ஐயப்பன் என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல. இதுல இவங்க கிண்டல் வேற. நாம ஒழுங்கா வீடு போய் சேருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. எந்த சாமி எந்த வேண்டு? கடையில என்னென்ன இருக்கோ அவ்வளத்தையும் கொண்டு வாயா. நம்ம கடையில் இட்லியும் தோசையும் மாத்திரம் தண்ணி உண்டு. எந்த வேண்டு? இட்லியும் கொண்டா தோசையும் கொண்டா போயா. அடி பெண்ணே, ఎందువా ఈ சாமிகளுக்கு இட்லியும் தோசையும் வந்து கொடுத்தே. சாமிகளே எல தாழ்த்தான்னு இருக்கணும். மோளில் எந்தா மாலையிட்டு சாமிகள் என்ற ஒரு நோட்டம். கலைநுணுக்கத்தோடு பார்த்தேன்டா. இவர் பெரிய ஓவியர். பைசா வைக்கடா. சாமி என்கிட்ட இதுக்கு மேல பணம் இல்ல சாமி. பைசா வைக்க நான் வரைஞ்சேன். சாமி எல்லா கடையிலயும் விக்கிற விலைதான் இங்கேயும் இருக்குன்னு நினைச்சு தெரியாம சாப்பிட்டுட்டேன் சாமி. நீ நினைச்சு சாப்பிட்டாச்சுன்னா ஞான் எந்த செய்யும்? மரியாதைக்கு ₹1 வச்சுட்டு புறத்திறங்கணும். சாமி என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்கிட்ட இந்த ₹2 தான் இருக்கு. மிச்ச பணம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. வேணும்னா ஒரு ஆள் அனுப்புங்க, நான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சாமி. நின்ற ₹1 வேண்டி ஞான் ஆளை பறஞ்சு வைக்கணுமில்லே. மரியாதைக்கு பைசா தாழ்த்து வைக்க, இல்லைங்கில் பள்ளிக்கட்டினை இறக்கி வச்சுட்டு போ. சாமி எடா, என்னடா வாட்டு கொடுத்தோ? ஞான் விடலையா? எனக்கு பைசா வரணும், இல்லைங்கில் பள்ளிக்கட்டின தாழ் திறக்கணும். சாமி என்கிட்ட வேற பணமே இல்ல சாமி. நிஜமா வேற இல்ல சாமி. சாமி கரையாண்டா கரையாண்டா. சாமி நீங்க நல்லா இருக்கணும் சாமி. சாமி நல்லா இருக்கணும். ஏய் ஐயப்பன்னு ஒருத்த இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் உன்னை பாத்துக்குவான். அவன் உன்னை பாத்துக்குவான். ஏய் போய்க்கடா. பாவப்பட்ட ஐயப்பமாறு வயிறு கத்தியால நீ சுகப்படில்ல. നിന്റെ അടുത്ത് ഞാൻ വരില്ല. അടുത്തുള്ള കച്ചവടക്കാരന്റെ കാര്യം പറഞ്ഞടാ. എടാ 4 വില വിൽക്കണ്ട കേട്ടോ. അയ്യപ്പ വ്രതം വിടില്ല. ആ അയ്യപ്പൻ 3 കൊള്ളായിട്ട് ഞങ്ങൾ കണ്ടോണ്ടായിരിക്കുന്നു. നീ പോടാ നിന്റെ പണി നോക്കിട്ട്. ശരണമയ്യപ്പ. അയ്യപ്പാ എടാ വേഗം കാണിച്ചു തരും. ഏയ് போடா. பட்டாபி, போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் ட்ரெஸ் மாத்திர இடத்துல விட்டாச்சுப்பா. இத சாப்பிட்டதுக்கு நம்ம காசை கொடுக்கல, சத்தியமா எலும்ப எண்ணிடுவான். இவன் எலும்பு தானே எண்ணுவான், நாம தான் கம்பி எண்ணுனவங்களாச்சே. அடைக்கலம் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. காசு கொடுக்காம கை கலப்புல இறங்கணும்னு வச்சுக்கோ, விஷயம் ரொம்ப விபரீதமாயிடும். ஆமா, அந்த சாமி நல்ல சாமி, உதவிக்கு ஆள் வந்தது. நம்ம தான் ஃப்ராடு சாமிங்களாச்சே, எல்லா பையனும் உதைக்கதான் வருவான். உதவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தாங்குவ, நான் எங்க இருந்தே தாங்குறது? இப்ப போலீஸ் வந்தா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு யோசனை. கேரளா மாமியார் வீட்டுல கொஞ்சம் உத சாப்பிட்டு மிச்சத்தை மெட்ராஸ் மாமியார் வீட்டுல சாப்பிட வேண்டியதுதான். இல்லாம வெளியே போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முதலாளி கொஞ்சம் இப்படி வரீங்களா? എന്താ? என் மடியில நிறைய பணம் இருக்கு. இப்ப நான் எடுத்து கொடுத்தா நான் தூங்கும் போது என் கூட வந்திருக்கிற சாமி திருடிடும். அந்த சாமி தான், நீங்களே பாருங்களேன். சாமியோட பார்வை சரியில்லையா? அதனாலதான் இந்த ரூம்ல யாரும் இல்லையே. இல்லையா? அங்க வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். பூவா பூவா என்ன பண்றான்? எவ்வளவு என்ற ஞாயிறு? நான் கொடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஒரு கட்டங்காப்பி கூட. நீங்க வியாபாரத்தை பாருங்க, அவரு வந்துருவாரு. பாவிங்கடா. ₹1 കാശും പള്ളിക്കത്തിനെ ഇറക്കാൻ പറഞ്ഞ ആളാ ഇതാ കിടക്കുന്നു. കണ്ടോ? ഒരു സാധനത്തിന് ₹1 വാങ്ങിട്ട് വന്നെന്ന് പറഞ്ഞ ₹1.5 വിൽക്കാം. 3 4 വിറ്റിട്ട് ഇവ എന്താ കണ്ട്? ഇതിന് മാത്രമല്ല, ഇവനെങ്ങ ചാവ് വന്നിട്ട് കേട്ടോ, ബ്രഹ്മചര്യ വ്രതം ഇരുന്ന് വരുന്ന അയ്യപ്പമാര് വീട്ടില് എത്ര ശുദ്ധത്തോട് പറഞ്ഞയക്കും. ഇവന്റെ ഭാര്യയുടെ അടുത്ത് കിടന്നിട്ട് കുളിക്കാണ്ട് കൂടിയാണ് വരുന്ന അയ്യപ്പമാർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കും. അയ്യപ്പൻ വ്രതം വിടോ? കണ്ടോല്, കുറച്ച് ഭയന്ന് നടക്കണേ. എത്ര കൊല്ലമായാലും അയ്യപ്പൻ വ്രതം വിടില്ല.
இந்த அம்மா சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா அந்த 3 பேரும் தான் இங்க வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ஜீப் எடுத்துட்டு பம்பைக்கு வந்துருங்க. நான் இப்படியே கைமேல வழியா வந்துடுறேன். இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து கலங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆசையாடா? நெருப்புல ஈ உட்காருடன் ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகும்மா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் 40 வருஷமா இந்த மலைக்கு வர்றேன். இப்போ உன் பேரை சொல்லி இப்படியெல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க. இந்த தடவை 18ஆம் படியோட என் வாழ்க்கைய முடிச்சிடுப்பா. இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இதுக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு கட்டணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்போ. சாமியே ஐயப்போ. இப்படி ஒரு பொண்ணு இந்த நடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. நீங்க எல்லாம் சாமி மாலை வேணும்னா மாத்திக்கலாமா? ஐயப்பா, அப்படி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனையை கொடுத்துறாத ஐயப்பா. என்னை காப்பாத்து ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயோ, ஐயப்பனை கூப்பிட்டா நமக்கேண்டா வம்பு? சாமியே சரணம் ஐயப்பா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து ஐயப்பா. ஏய், சாமியே எங்கடா போற? நீங்க 2 பேரும் மட்டும் விளையாடுங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்க. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. நீ மட்டும் மெட்ராஸ்லயே என் கண்ணில் பட்டிருந்தீனா உன்னுடைய விலை 1 லட்சம். What a beautiful nose. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. நான் கட்டி இருக்கிறது ஐயப்ப வஸ்திரம். நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடும். இதுவரை நான் பார்த்து பொண்ணுங்க தான் கெட்டு போயிருக்காங்க. என் கண்ணு கெட்டு போனதே இல்ல. யாரா இவன்? பேசியே நேரத்தை வீணாக்கிடுவான் போல இருக்க. எவ்வளவு நேரமா பெருமூச்சு விடுறது? ஏய், ஆரம்பிக்கலாமா? சாமியே சரணம் ஐயப்பா. அட. சாமியே சரணம் ஐயப்பா. என்ன? சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா உங்களை காப்பாத்திட்டான். யாரோ நமக்கு ஆகாரமாக வேண்டியவா புலிக்கு ஆகாரம் ஆயிட்டா. சரி வாங்கடா. ஐயப்போ, ஐயப்பா. சுவாமியே, சுவாமியே, ஐயப்போ சரணமையப்பா. சுவாமியே, ஐயப்போ, சுவாமியே, ஐயப்போ, சுவாமி, ஐயப்போ, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, ஐயப்போ, சுவாமியே.
சரணமையப்பா. பயப்படாதுமா. சாமி, நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவானே புலியா வந்து என் கற்பையும் காப்பாத்திட்டாரு. சுவாமி, என் இருமுடி இருக்கிற பக்கத்திலேயே என்னையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க, நான் திரும்பி போறேன். என்ன மாதிரி பருவம் உள்ள பெண்கள் மலைக்கு வரக்கூடாது. எனக்கு ஒரு சோதனை, அவங்களுக்கு ஒரு பாடமாகட்டும். சுவாமியே. போன வருஷம் விஜய்னு ஒரு சாமி என் கூட வந்தார். அவரும் நாத்திகரா இருந்தவர் தான். அவரை ஆத்திகனா மாத்துற சம்பவத்தை நினைச்சா சரஸ்வதி, அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன்னை அறியாம அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட தோணும். விஜய் அப்படி ஒண்ணு மோசமானவன். அவனுக்கு கடவுள் கிடையாது. அடுத்தவங்க சாமி கும்பிடுறத அவன் ஆட்சேபனை பண்றதும் இல்லை. அவனுக்கு கடமைதான் முக்கியம். சரஸ்வதி, சரஸ்வதி, இன்னும் எழுந்திருக்கலையா? காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம்? கைய விடு, ஏந்திரிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சனிக்கிழமை, ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத உன்னை கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா? கணவன் தான் கடவுளுங்கிறாங்க. என்ன ஒரு தடவையாவது சுத்துறியா? கணவன் தாங்க கடவுள். அப்பாடா, இப்போது ஒத்துக்கிட்டு. ஆனா அந்த கடவுளை கொடுக்கறதுக்கும் ஒரு கடவுள் இருக்க. ஐயோ, நான் கோயிலுக்கு போறேன், நீங்க வர்றீங்களா? அம்மா தாய், நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, எத்தனை தடவை வேணாலும் சுத்து, என்ன விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு, போ. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய பேதம் இருந்ததை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருந்தாங்க. பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சா விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த ஆபரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. எனிவே, யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை பண்றோம், பட் முடிவு பண்ண முடியாது. டாக்டர், ஐம் சாரி விஜய். மிஸ்டர் விஜய், எஸ், எதுக்கும் இந்த ஆபரேஷனுக்கு முன்னால உங்க ஒய்ஃபை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுமில்லை. நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீதான் சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன வேணும்னாலும் வேண்டிக்கோ, நான் நிச்சயமா செய்யறேன். என்ன வேணும்னாலும் வேண்டிக்கலாமா? என்ன வேணாலும் வேண்டிக்கோ, நிச்சயம் செய்யறேன். இப்பவாவது சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ சரசு, ஐயோ சரசு, அம்மா, ஐயோ டாக்டர், என்ன டாக்டர்களும் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவான ஒரு கேஸ், வித்தவுட் சிசரின் குழந்தை பிறந்திருக்குன்னா அது கடவுளோட செயல் தான். படிச்ச டாக்டர் நீங்களுமா கடவுளை நம்புறீங்க? Why not? ஓகே, எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது போதும். தேங்க்யூ. ஏன் குருசாமி, குழந்தை பிறந்தா அவர் பக்தராயிட்டாரா? அதுதான் கிடையாது. பாவிங்க தான் சாமி நல்லா இருக்காங்க. முதல்ல நல்லா இருந்தாலும் முடிவு நல்லா இருக்காது. தப்பு செஞ்சவன் என்னைக்காவது தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டத்துல இருந்து தப்பிச்சாலும் தெய்வ தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் ஐயப்பன்கிட்ட இருந்து நிச்சயமா யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆமா சாமி, அந்த அம்மா வேண்டிக்கு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றலனா தப்பு இல்ல? அது எப்படி தப்பாகும்? ஆபத்தா இருந்த அந்த நேரத்துல டாக்டர் 4 வார்த்தை சொன்னா நல்ல. ஐயப்பா, இதுல நிறைவேற்றாம இருந்ததுனால ஓஹோ, உன் வேண்டுதலை நிறைவேற்றாம போனதுனாலதான் நம்ம குழந்தை ஊமை ஆயிடுச்சா? நம்ம குழந்தை ஊமை ஆவறதுக்கு நீங்க தான் காரணம். நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும் இல்ல? நிச்சயமா வந்துடும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரே மனவேற்றம் மாறணுங்கிறதுக்காக நான் உன் வழிக்கே வர்றேன் சரசு. நான் மலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயப்பா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். ரைட். நான் சபரிமலைக்கு போறதா இருந்தா ஒரு நிபந்தனை. நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும். நீ நம்புற இல்ல? நிச்சயமா நம்புறேன். நான் போயிட்டு வந்த பிறகு குழந்தைக்கு பேச்சு வரலன்னா நிச்சயமா வந்துடும். அது ஓ நம்பிக்கை. வரலன்னா
முன்னுரை ஆரம்பிச்ச நீங்களே என்ன செய்யணும்னு முடிவை சொல்லிடுங்க. இங்க இருக்கிற சாமி படத்தை எல்லாம் தலையை சுத்தி வீட்டை விட்டு வெளியில ஏறிடும். இதுக்கு நீ சம்மதிச்சா நான் சபரிமலைக்கு போறேன். சரி, சபரிமலைக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா? உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போனா பத்தாது? ஓகே, குழந்தைய ரெடி பண்ண, நான் இப்பவே புறப்படுறேன். இப்பவே வா. முறைப்படி விரதம் இருந்துதாங்க போகணும். மாலை போட்டு கருப்பு வேட்டி கட்டி வேஷம் போட்டு தான் போகணுமா? இல்லன்னா அந்த பகவான் ஏத்துக்க மாட்டாரோ? சரி சரி போடு. என்ன இது? பச்சை காய்கறி, அரிசி இதெல்லாம் அது போல முறைப்படி விரதம் இருந்து போனாதான் பக்தி பூர்ணமாகும். சரசு, இந்த மாலை தூங்கும் போது குத்துது, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. தூக்கத்துல இந்த தாலி ரொம்ப உறுத்துதுங்க, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? சரசு, கோபம் வருது இல்ல? புருஷனுக்கு அடங்கி நடக்கத்தான் மனைவி தலை வணங்கி தாலி ஏத்துக்கிறா. அது போல கடவுளுக்கு அடங்கி நடக்கத்தான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சிலதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன், கேட்டுக்குங்க. கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போறதுக்கு காரணம் பாரபட்சம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன். எல்லாரும் சமமா வரணுங்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. அது மட்டும் இல்ல, வீட்டு விலக்கான பெண்கள் உங்களை பார்த்தா மறைஞ்சுக்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. போரும் போரும் காலேஜ் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். இது எல்லாமே நான் சாமி கிட்ட ஐக்கியமாய் சொன்னதா நினைச்சுக்கிட்டியா? உன் எண்ணத்தை மாத்திக்க. விஞ்ஞான முறைப்படி 65 நாள் தப்பு பண்ணாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ண மாதிரி. இத நான் மனசுல வச்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிச்சேன்னு தவிர சாமியை நம்பிக்கிட்டு இல்லை. எப்படா மலைக்கு போயிட்டு வந்து இந்த படத்தெல்லாம் தூக்கி எறிவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்ப மலைக்கு கிளம்பணும்? வர்ற 25ஆம் தேதி உங்களுக்கு இருமுடி. சாமியே சரணமையப்போ, கட்டன் கட்டி சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம். இப்பவாவது சாமி இல்லைங்கிற ஒத்துக்கிறியா? நீதான் பைத்தியக்காரன்னு நினைச்சேன். அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்ன மாதிரி லட்சக்கணக்கா பைத்தியக்காரங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ அழுது பிரயோஜனம். மலைக்கு போயிட்டு வந்தா குழந்தைக்கு பேச்சு வந்துடும் சொன்னேன், வரல. நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த படத்தை எல்லாம் நீ தூக்கி எறியறியா இல்ல நான் தூக்கி எறியா? உனக்கு மனசு வர. இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்த குழப்பத்தை நானே தூக்கி எறிகிறேன். ஐயப்பா, ஐயப்பா, உன்னை நம்புறேன். என்ன அவமானப்படுத்திட்டியே, என்ன அவமானப்படுத்திட்டியே. ஐயோ அப்பா, என்னங்க என்னாச்சுங்க? கையில ஏதோ ஒரு வலி. ஐயப்பா, என்னப்பா வலிக்குதா? நான் தான் பேசுறேன். பாத்தீங்களா, இப்போ அது ஐயப்பனை நம்புறீங்களா? உங்களை அறியாம ஐயப்பான்னு மனசார கூப்பிட்ட உடனே நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு. சாமியே, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சாமி, நான் சபரிமலைக்கு போறேன். தாராளமா போயிட்டு வாங்க. அதுக்கு தான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல காரியம், கோயிலுக்கு போறது. நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். இது சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. ரயிலுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுமா? அது வேண்டாங்க. மலருக்கு சொல்லி விளக்கு பூஜை நடத்தி ஒரு 500 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும். 500 பேருக்கு அன்னதானமா? உண்மையிலேயே ஐயப்பனோட கலாச்சாரம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த வருஷம் 1500 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். இந்த உண்டியல்ல ஏதாவது போடுறதே இல்ல. நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கனே, அது யாரா? யாரால? இவ்வளவு வசதி ஆயிட்டனே, அது யாரா? யாரால? எல்லாம் அந்த ஐயப்பனா. அவர் போட்ட பிச்சையில நான் அவருக்கு என்ன பிச்சை போடலாமா? தப்பு தப்பு, மகா தப்பு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கையோட கொண்டாந்து இருக்கிறேன். இந்தாங்க புக்கு. மலர் பூஜைக்கு ஒரு நல்ல தொகையை எழுதிருங்க. இது சொன்னீங்களே, இது நியாயமானது. ஆமா, இந்த பூஜைக்கு விபூதி பொட்டலம் தேவைப்படும் இல்ல? நிறைய தேவைப்படும். அப்போ என் பெட்டியில போன வருஷம் பூஜைக்காக வாங்கின விபூதி 10 பொட்டலம் மிச்சம் இருக்கு, அதை தரேன். பழசா? ஆமா, அதோட ராமகட்டியும் தரீங்களா? நாமக்கட்டியும் தரேன். ஆமா, இந்த பூஜைக்கு பூ தேவைப்படும் இல்ல? ஒரு 150 ரூபா ஆகுங்க. 180 வாங்கி என்ன சார் பிரயோஜனம்? அட்லீஸ்ட் 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டாமா? அப்ப எழுதிருங்க. போடுறேன். பூந்தமல்லியில நம்ம பூந்தோட்டம் இருக்கு, அங்க போய் பூஜை நடத்தவா? இல்ல, பூஜை இன்னைக்கு நீங்க அங்க வந்து பூ வாங்கிட்டு போங்க. இப்ப நான் கொஞ்சம் பேசணும். இதுல ஏதாவது போங்க சார். அப்புறம் முடிஞ்சதை போடுங்க. போங்க சார்னா. வந்துட்டு சும்மா போன. அட போயண்ணா. எப்பனே நேரடியா வந்தாலும் பைசா பேராது போல இருக்கு. சாமியே
என்ன சார் யார் யாருக்கும் என்னென்னமோ செய்றீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. நீ வேற உண்மையான ஆளா இருந்தா 500 1000 கூட கொடுக்கலாம். இந்த ஆளு சும்மாவாவது ஃப்ராட் பண்ணிட்டு சுத்துறான். எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு நாள் பண்டிகை வருதுன்னா அவனுக்கு தினம் வந்துச்சு. இப்படியே வசூல் பண்ணிட்டு அந்த காசை சீட்டாடி தம்பிடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு சுத்துவான் தேனாம்பேட்டையில். சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, ஏதாவது தரணமையப்பா. ஐயோ இது என்ன கொடுமை, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சாமி பையில பரிசு இல்லையா, இல்ல பரிசுல பணம் இல்லையா? இல்லை அப்பனே, இல்லன்னா வண்டியில ஏறி போறோம். நான் அதை சொல்லவில்லை அப்பனே. நீ கலெக்ஷனுக்காக கால்நடையாக போகிறாய், நான் காரிலே போகிறேன். இதோ பார் உண்டியல், பெரிய உண்டியல். ஏதாவது போடுவது வசதி இல்ல சாமி, உண்டியலையே போடுவது வேண்டாம் சாமி. சரணமையப்பா. நீங்க போயிட்டு வரணும் சாமி. வருகிறேன் அப்பா. வாங்க. ஆளும் பெருசு, உண்டியலும் பெருசு. அடாடாடா. இவர் இப்படி சம்பாரிச்சு 5-6 கிரவுண்ட் வாங்கிருப்பாரு. சாமி இங்க பாருங்க சாமி, ஐயப்பனுக்கு ஏதாவது காணிக்க போடுறது. ஆமா, காசு இல்லாத நேரத்துல தான் நீங்க எல்லாம் வருவீங்க. என்ன வார்த்தை சொன்னேன்? நான் ஒருத்தி ஊருக்குள்ள இருக்கும்போது காசு இல்லன்னு யாராவது சொல்லலாமா? உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன். ஆனா எங்கிட்ட இருந்து சும்மா வாங்கி சாமி கிட்ட போட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இருக்காது. நான் 10 ரூபா கொடுத்தேன்னா 10 நாளைக்கு 5 ரூபா வட்டி. தினம் என் பேட்டையில தினம் 2 ரூபா வாங்குற ஆளா இருக்கிறான். அப்ப சரி, கொடுக்கறதா கொடுக்குறீங்க, ஒரு 50 ரூபாய் கொடுங்களேன். 50 ரூபாயா? பொட்டி கடை இங்கதாங்க இருக்கு, நம்பி கொடுக்கலாம், கொடுங்க. நானே எங்க ஓடிடப்ப பாத்துக்கிறேன். இந்த 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு 7000 ரூபா போக மிச்சம் 42,000 ரூபாய். புடி, நான் 9 நாளைக்கு வருவேன், திருப்பி கொடுத்துறோம். பாருங்க பாருங்க, சும்மா பாருங்க. ஐயப்பனுக்கு எவ்வளவு வேணா பண்ணலாம், சும்மா சுருட்டி போடுங்க. நம்பி கொடுத்த எங்கிட்ட இருந்து கம்பி நீட்ட நினைச்சா தம்பி தம்பியா தவட வீங்கி போகும். சாமியே கடையாடுற தினம் இதே நேரத்துக்கு வருவேன், 7000 ரூபாய் ரெடியா இருக்கணும். என்ன சாமியே சரணமையப்பா. சாமி இதுல ஏதாவது போடுறது உங்க குறையெல்லாம் தீந்துரும். என்ன சாமி, கடவுள் என்ன மாதிரி ஏழைகள் எல்லாம் கண்டு பார்க்க மாட்டேங்கிறாரு. பூஜைக்கு பூ கொடுக்கணும், கையில பணம் இல்ல, வட்டிக்கு தான் நான் வாங்கணும் போல இருக்கு. என்ன சாமி என்ன பண்றது? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்ன மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்து வாங்கத்தான் நான் இருக்கிறேனே. பாத்தீங்களா, நீங்க யாரையோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எதிர்பாராம கொண்டாந்து விட்டுட்டான். எப்பவும் இந்த சாமிக்கு இல்லைன்னு சொல்லப்படாதுன்னு தான் வந்திருக்காங்க. வாங்கி போடுங்க. இந்த பாருங்க பூக்காரரு, நான் யாருக்காவது முதல்ல கடன் கொடுக்கறா 10 ரூபா தான் கொடுப்பேன். 10 ரூபாய்க்கு 10 நாளைக்கு 5 ரூபா வட்டி. இன்னைக்கு 1,000 ரூபா போக 8,000 ரூபாய் கொடுப்பேன். மீத ரூபாய 9 நாளைக்கு 1,000 ரூபாய் மெனி தீர்த்தரணும். சம்மதம் தான் கொடுக்கறேன். என்ன சொல்றேன்? இவரை நம்பி கொடுக்கலாம், நாணயமான கடைக்காரரு. கடன் வாங்கி கடன் நடத்துறாரே, தெரியலையா? ஐயோ 8 ரூபாய் தானே இருக்கு, மீதி 8 இல்லையே. இந்த பைக்குள்ளதான் இருக்கு. இந்த 1,000 ரூபாய் போக 8,000 ரூபாய். இன்னும் இதே நேரத்துக்கு வருவேன். 1,000 ரூபாய் ரெடியா இருக்கணும். என்ன அடுத்த கடைக்கு போகணும், ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருந்த. போடுங்க போடுங்க. சாமியே சரணம். இனிமே வட்டிக்கு வாங்க வேண்டாம், அப்படி ஒரு நிலைமையை கொடுப்பான்னு ஐயப்பனை வேண்டிங்க. இந்த வட்டியை கட்டுறதுக்காக ஐயப்பன் நல்ல இந்த சத்தத்துக்கே தனி உயிர் இருக்குடி. என்ன நல்ல கலெக்ஷன் தான். நான் கூட வந்திருக்கேன். நீ வராது கலெக்ஷன் ஆகாதா? எந்திரிடா, நான் படுக்கணும். பெரிய குழந்தை அழுகுறான். பெரிய குழந்தை, நீதான் அவனை கொஞ்சணும். ஏன் நீங்க கொஞ்சம் கூடாத? எனக்கு கொஞ்சணும்னு தான் ஆசை. அவனை தூக்க முடிஞ்சாலடி கொஞ்சறதுக்கு. எந்திரிடா, நான் படுக்கணும். அம்மா நான் எந்திரிடா. என்னடி இது? அடே எந்திரிடா. எந்திரிக்க மாட்டேன். அடே நொண்டி போயில எந்திரிக்கிறா இல்லையாடாப்பா? கடிதா. ஐயா எந்திரிடா, எந்திரிடா, எந்திரிடா. ஐயோ என் கண்ணு, ஏண்டா அழுவுற? இந்த தொட்டியில நான் படுக்கணும்னா இந்த நொண்டி போய் எந்திரிக்க மாட்டேங்கிறான். எப்பாடி நீ இந்த தொட்டியில படுத்தினா உத்தரம் எடுத்து உன் மேல விழுந்துரும். நான் படுத்துட்டா நம்ம வீட்டுக்கு பின்னாடி குட்டை இருக்குது, அதுல போய் பட. அதான் நீ போய் படு. பாத்தியா அம்மா, இந்த தொட்டில நான் படுக்கணும். இல்ல நீ உன் இடுப்புல என்னை தூக்கி இடுப்பு ஒடிச்சுட்டா. அடே உள்ள இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் பரவாயில்ல, அங்கே அவனை தூக்கி இடுப்புல வச்சுக்காங்க. ஏதாவது ஏடாவளமாயிரும். அண்ணா உன் அபிப்பிராயத்தை மாத்திக்கிறா. நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது இவன் ரோலர் மாதிரி உருண்டுகிட்டே இருந்தாடா. அட சும்மா இருங்க, புள்ள ஒழுங்கா பிறக்கணுமா? நான் அங்க பிரச்சனை பண்ணேன். சமய கட்டியா எங்க பண்ணுனா என்ன? டேய் நொண்டி போயில எந்த நமக்கு போய் இப்படி பிள்ளைங்க பிறக்கணுமா? நீங்க எப்படி பிறக்குமா? பாத்தீங்களா, நம்ம பெத்த பிள்ளையே நம்மள பாவம் பண்றேன்னு சொல்றானே, பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. சின்ன பொண்ணு அவன் தானே சொல்றான், அத பத்தி கவலைப்படாத கண்ணு. முதல்ல இப்ப கொஞ்சம் தான் நிறுத்துங்க.
இல்லன்னா அடுத்த குழந்தை எங்கட விட அசிங்கமா பாருங்க ஜாகிரதை. ஏண்டா அதிக பிரதிவித்தனமா பேச. டேய் அப்பா, டேய் அப்பா, நல்ல மரியாதை கொடுக்குறீங்கடா. மனுஷனா நினைச்சிருந்தா நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்திருப்போம். ஒருத்தன் இவனை பார்த்து யானங்கிறான், ஒருத்தன் இவனை பார்த்து நொண்டிங்கிறான். எங்க ஜென்மமே வீணா போச்சு. அதனால இனிமேல எங்க கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்காத. போடா தம்பி. போறானா ஏங்க ஏங்க இருக்கிற பாவ மூட்டை பத்தாத? ஆமாடி, ஒரு மூட்டைனால இது சரியான மூட்டடி. சாமியே பாருங்க, கீழே பாருங்க. கொண்டாங்க, நான் பாருங்க. சாமியே வரானே. சரி, நான் கண்டுக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க சாமி, வாங்க. மாலையும் கழுத்துமா நீங்க வந்தது ஐயப்பனே வந்த மாதிரி இருக்குடா. சாமி, மலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு வரீங்களா? சும்மா சாமிட்டு போய் நடக்கல, வருவாரு போவாரு. உனக்கு என்ன? நீங்க உட்காருங்க சாமி. ஐயப்பன் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ஆமா ஆமா, இந்த நீலிமலை போற வழியில படியில எங்க குடும்பத்துல பாதி பேர் இருக்காங்க. போனீங்கன்னா எங்க படிப்படியா எங்க குடும்பத்தையே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா, அங்க சபரிமலையில உள்ள கவசம் போட்டு பாருங்க, தங்கத்துல 1,00,000 ரூபாய் பெறும். அது எங்க தாத்தா. ஆமா. அப்புறம் மடிப்பாக்கம் கோவில் இருக்கு பாருங்க, அது பூரா எங்க அப்பாதான். அப்படியா? அப்புறம் இங்க மெட்ராஸ்ல ஒரு 7.5 கிரவுண்ட்ல ஒரு 10,00,000 ரூபாய் செலவுல ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது நான். ஐயப்பா, என்ன நல்ல இடத்துலதான் கொண்டாந்து சேர்த்திருக்கிறேன். என்னங்க, என்ன தெரு தெருவா அலைய விடாம மொத்தமா இதுல ஒரு தொகையை போட்டுருங்களேன். செய்வோம். ஆனா அதுல ஒரு சிக்கல் பாருங்க, இங்க தர்ம காரியங்களோ கோவில் காரியங்களோ ஈடுபடப்படாது, தீட்டு. அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துருவீங்க. அப்படாது, இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கிறாரு. நீ உட்காரு. என்னங்க, 1 வருஷத்துக்கு தீட்டுன்னு முதல்ல சொன்ன. இவ்வளவு நேரம் பேசினதுக்கு 2 வீடு ஏறி இறங்கிட்டா ஏதாவது கிடைச்சிருக்கும். அரே யாரியா சாமியே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இது வாடி. இது பாரு, எல்லாம் என்னமோ வெள்ளை வெள்ளையா வருது. இங்க இருக்குது, கொஞ்சம் விட்டா இங்க எல்லாம் இருக்குது. ஏண்டி பாருங்க, இன்னைக்கு நீங்க உண்டியல் எடுத்துட்டு வெளியில போக வேண்டாம், பேசாம வீட்லயே உட்காந்துருங்க. என்ன கட்டிங்க கட்டியா? நேத்துல இருந்து உட்கார முடியல. இதுக்கு நமக்கு பிறந்த பிள்ளைங்க தானே? இந்த 2 பேரும் பிரசவத்துக்கு நான் தான் ஊர்ல இல்லையா? எதுக்கு டாக்டர் போய் பார்த்து வருவாங்க? ரோட்ல எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தா நல்லா உங்க மேல பட முடியலையே. பாரு, பண்ட போட்டிருக்குது. அந்த காசை வட்டிக்கு விட்ட என்னையும் பாடலேடி, நாளுக்கு நாள் அதிகமாகுது. நம்ம தேவையில்லைங்க. பக்கத்து வீட்டுல பேசிக்கிறாங்க, உங்களை மாதிரி ஐயப்பன் பேரை சொல்லி ஏமாத்தி காசு சம்பாதிச்சு ஒரு குடும்பத்துக்கு குஷ்டரோகம் வருதாங்க. ஐயா சாமி, ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா ஏங்க, உங்களை குஷ்டரோகியா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலையே. உன்னையும் வண்டி எடுக்கிறவளா பார்க்க முடியலையே. ஏண்டி, நமக்கு அந்த நிலைமை வந்துருமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன செய்வேன்? யாருகிட்ட போய் கேட்பேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயப்பா, எப்போ உங்களுக்கு இந்த நல்ல எண்ணம் வந்ததோ அதுல இருந்து நல்ல காலம் தான். சாமி, அந்த ஐயப்பன் பேர சொல்லி உண்டியல் எடுத்து ஊரையெல்லாம் ஏமாத்தினே. இப்ப அந்த ஐயப்பன் என் உடம்பெல்லாம் உண்டியலா ஆக்கிடுவான் போல இருக்குது. சாமி, நாங்க செஞ்ச தவறுலாம் உணர்ந்துட்டோம். இந்த வியாதி தீர ஒரு வழி சொல்லுங்க சாமி. ஏமாத்தி சேர்த்த சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்க. சாமி, தானம் பண்ணிட்டு அந்த வியாதி குணமாயிருமா? சந்தேகத்தோட எதையுமே செய்யக்கூடாது. அன்னதானம் செய்யறது ஐயப்பனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். பயபக்தியோட இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48 மைல் பெரிய பாதையில நடந்து போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணி உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா இந்த நோய் நிச்சயம் குணமாயிடும். ஐயோ, நான் போனதே இல்லையே சாமி. அது 48 மைல் எப்படி சாமி நான் தனியா நடந்து போவேன்? நானே குருசாமியா இருந்து நானே உன்னை கூட்டிட்டு போறேன். சாமி, இப்பவே உங்க கையால அவருக்கு மாலை போடுங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வரத இருக்க சொல்றேன். நீங்களே அவரை கூட்டிட்டு போங்க. இந்த வியாதி குணமானா சரி. ஐயப்பா, நீதான்ப்பா காப்பாத்தணும். திருப்தியா சாப்பிடுங்க. எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. வாங்க வாங்க.
உன் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஐயப்பன் நம்ம நம்பணும்ல, ஐயப்பன் என்னைக்குமே கைவிட மாட்டான். அந்த கலியுக தெய்வம் ஐயப்ப கிட்ட மட்டும் யாருமே விளையாடக்கூடாதுங்கிறது நம்ம குடும்பத்தை பார்த்தாவது எல்லாரும் தெரிஞ்சு. ஏன் அப்பாவுதான் வியாதிலாம் தீர்ந்து போச்சு, இனிமே எதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள அலைவீங்களா பத்தாடா சாமி. பெரிய பயிருக்கு அறிவு வளரவே மாட்டேங்குது, சின்ன பயிருக்கு கை விளங்காம இருக்குது. அதுவும் நல்லா இருக்கணும். என்ன சாமி செய்யறது? அடுத்த வருஷம் அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களே கூட்டிட்டு போவோம். எல்லாம் ஐயப்பன் தான் சொன்னேன். சுவாமியே இப்ப புரிஞ்சுதா? ஐயப்பன் அருள் இல்லாம எதுவுமே நடக்காது. சரி சாமி, நேரமாச்சு, கட்டுத்தாங்களா? சாமியே சரணமையப்போ, சாமியே. ஒரு முட்டாளு கதை சொல்லால போல முட்டாளுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. நம்மளும் தானப்பா கேட்டான். முட்டாளு என்ன பேசிக்கிறாங்கன்னு புத்திசாலி நான் கேட்டுட்டு இருந்தேன். பிராண்டி 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 பிராண்டி. എന്താ சாமி பிராண்டி வேணும்? பிராண்டியா? பிராண்டி அறியிല്ല, குடிச்சா போத வரும். குடிச்சா போத வரும். நடந்த டயர்ட போக்க 2 பெக்கு கிடைச்சா எப்படி? இப்பதான் யோசனை பண்ண. சாமி பெக் എന്താ சாமி? பாட்டிலே ഉണ്ട്. என்ன பாட்டில் இருக்கு? എന്താ வேணும்? தேவையானது கொடுப்பியா? சாமிக்கு என்ன பத்தி அறியிല്ല. ரம் வேணும், ஜின் வேணும், சாராயம் வேணும். എന്താ வேணும்? அடேங்கப்பா, கடையே வச்சிருக்கான். ராவாடிச்சு பழக்கம் இல்லையே. பயம் வேண்டாம் சாமி, பச்சை வெள்ளம் உண்டு. கிளாஸ் மட்டும் இருந்தது, நடமாடும் பாரே தான் கிளாஸ். அது சரி, தொட்டுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஊருகா இருப்புண்டா சாமி. அப்புறம் என்ன, ஊத்திர வேண்டியதுதான். அப்படியே கம்பெனில நீயும் சேர்ந்துக்கிறது. ഞാൻ വേണമെന്നും சொல்லாது, വേണ്ടാമെന്നും சொல்லாது. എന്തായാലും சந்தோஷம். குடிக்கி குடிக்கி. ஏன்பா பிராண்டி சபரிமலையில நிக்கிறியே? ശബരിമല നിങ്ങൾ ഞാൻ നിൽക്കുന്നതൊന്നും തപ്പില്ല. ആമാ എത്ര വർഷമാണ് വ്യാപാരം? വന്ന് ഒരു 3 കൊല്ലായിട്ട്. സ്വാമികൾക്ക് വേണ്ടി ഈ വ്യാപാരം ഞാൻ ആരംഭിച്ചിട്ടില്ല. പിന്നെ ചുമട് തൂക്കുന്ന ആളിർക്കില്ല. யாரா? கூலிங்கடா. ஓ, അവര് തന്നെ. അവര് ചുമട് തൂക്കിട്ട് മടങ്ങി പോവും. 18 പടി ചവിട്ടില്ല, അമ്പലത്തും പോവില്ല. ഇറങ്ങി വന്ന് പമ്പയിൽ കിടക്കുമ്പോ ദേഹം വേദനിക്കുമില്ലേ? എന്റെ പക്കത്ത് വീട്ടിൽ ഒരുത്തൻ 10 രൂപ കൊടുത്തിട്ട് 100 മില്ലി വാങ്ങിട്ടാൻ പറഞ്ഞു. 100 മില്ലിക്ക് 10 രൂപ കിടച്ചാച്ചിന്ന 1000 മില്ലിക്ക് എவ்வளவு കിട്ടുന്നു യോசிച്ചു. ഇപ്പൊ എന്റെ കച്ചവടം സന്തോഷം. ஆமா, சாமிமாருங்க எப்பயில தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருங்க? അതിനെ ഞാനൊരു വ്യാപാര തന്ത്രം செஞ்சிரு. എന്താ സ്വാമി എപ്പടി എന്താ കേൾവി? 3 ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് അയ്യപ്പന്മാരെ പുല്ല തന്നി അടിക്കാൻ വെച്ച് ഞാൻ എന്റെ കട പക്കത്തിൽ ഞാനേ സെറ്റപ്പ് ചെയ്ത് നിർത്തി വെക്കും. ആ വഴിയാ വരുന്ന സബലപ്പെട്ട അയ്യപ്പന്മാര് നിങ്ങളെ മാതിരി വെച്ചിക്കങ്ങളെ അവരെ ഇതിനെ പാക്കും. എന്റെ അയ്യപ്പന്മാരെ എന്ത് പറയറിയോ? സ്വാമി ഞാൻ 10 കൊല്ലമായിട്ട് ശബരിമലയ്ക്ക് പോകുന്നത് തന്നിയടി സ്വാമി എന്ന് പറയും. സബലപ്പെട്ട അയ്യപ്പന്മാർ ഇത് കണ്ടിട്ട് എന്റെ കടയില് കേറും. പിന്നെന്താ, എനിക്ക് சந்தோஷம். ஏண்டா அடையலாம். என்னடா மதன், அதை பத்தி அந்த மாதிரி பேசாதீங்கப்பா. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் அவன் இங்க வரட்டும்டா. அவன் வர வேண்டாம்பா. ஒரு விநாயகனோ ஒரு முருகனோ ஒருத்தமே சும்மா கதைப்பா. சில பேர் சம்பாதிக்கிறதுக்காக செஞ்ச வழிப்பா. அதெல்லாம் சரிதான். இப்ப உனக்கு பின்னாடி ஒரு யானை வந்துச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? அதக்க வராது. சாப்பிடு சாமி சாப்பிடு. அப்படியே வந்துச்சு. கருப்பு வேட்டிய பார்த்து பயந்து ஓடுது. என்ன வேகம் ஸ்தலம் மாறனே. இரு இரு இரு, என்ன அவசரம் இப்ப? ஓடிக்கோ. அண்ணா, நில்லுங்கள் நில்லுங்கள். என்னை இகழ்ந்தவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்காக தங்கள் தேகத்தை வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் போகலாம்.
கொலையாளிகளுக்கு வலவீச்சு, தகவல் கொடுப்போருக்கு 20,000. சென்னை மத்திய சிறையிலிருந்து 3 கைதிகள் தப்பி கேரள எல்லையில் தலைமறைவு. கண்டா, அவர்களை பற்றி தகவல் கொடுப்போருக்கு கேரளத்தில் இருக்கிறது. இவரா பிராண்டி கழிச்சப்போ ஆனவரட்டி ஆளுகள் அல்ல. இவரு திருடம்மாரா? ஆனா அത്ര ധൈര്യമായിട്ട് பிராண்டி കഴിച്ച. ഞാനില്ല നിങ്ങളില്ല, ഇത് നിങ്ങളില്ല. அவனை பத்தி எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நல்லவனா இருந்தா போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டான். இவன் தான் இங்கேயே பிராண்டி விற்கிறவனாச்சே, நிச்சயமா காட்டி கொடுப்பான். இவன் நம்மளை பார்த்ததை மறந்துடணும், அவ்வளவுதானே. இந்த நிலையில எப்படி உனக்கு சிரிப்பு வருது? அது இல்ல சாமி, அடிவாரத்துல பிராண்டி வியாபாரம் செய்ய எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டா ஐயப்ப. மாலை போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு தைரியமா 18ஆம் படிச்ச விட்டனவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பான்னு நினைச்சேன். ஏன் சாமி குளிச்சாச்சா? ஆச்சு சாமி. போய் தண்ணி கொண்டாங்க, கத்திக்கு நேரமாச்சு இல்ல. இதை கொண்டு வர சாமி. சாமி, குருசாமி. ஏன் சாமி என்ன எழுப்புன? சாமி 2 நாளா நீங்க குளிக்கல, சன்னதிக்கு போறோம், குளிச்சுட்டு போனா. ஏன் சாமி உனக்கு அறிவு இருக்கா? இது குளிக்கிற உடம்பா? நான் தான் குருசாமி ஆச்சே, ஐயா சமானம் ஆச்சே. நான் குளிச்சாலும் குளிக்காட்டி போனாலும் ஐயப்ப கோச்சுக்க. நீ தான் குளிக்கணும். தங்குற வாடகையெல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் குளிச்சாச்சு சாமி, ஒருத்தர் தவிர. நான் ஒருத்தன் தான் பாக்கின்றியா? நான் குருசாமி, கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம். உங்களே இல்ல சாமி, கன்னிச்சாமிங்க. எது தண்ணி சாமியா? நம்ம பார்ட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுக்கு தான் இந்த அயோக்கிய சாமிகளை நம்ம பார்ட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. இதுகளெல்லாம் முதல்ல விரட்டி தொலை. முடியாது சாமி. ஏன்? அவங்க தட்சணையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம். தட்சணையை வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை, கிளப்பிடாத. அப்பா கொடுக்காத சாமி யாரு? சாமி. ஏன் கொடுக்கல? காசு இல்ல சாமி. காசு இல்லையா? ஏன் சாமி காசு இல்லாம மலைக்கு வந்த? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கோ, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் புற சமயம் பஸ்ஸுக்கு 150, இருமுடிக்கு 50ன்னு கேட்டீங்க. அந்த நேரத்துல கிட்ட காசு இல்லாம என் பொண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன். இங்க வந்தா இருமுடியை தூக்கி வச்சா காசு, இறக்கி வச்சா காசு, உட்கார்ந்தா காசு, நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது? நிறுத்து. குருசாமி எடுத்து பேசுற, ஐயப்பனை பார்க்க முடியாத அப்படி பண்ணிடுவேன். இருமுடி எடுத்து கொடு. இங்கேயா முட்டுற? குருசாமி, இடத்த காலி பண்ண. சபரிமலைக்கு இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன். எந்த வழியா போறது, எப்படி சாமியை தரிசனம் பண்றது, எங்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுத்துருங்க. நான் ஊருக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன் சாமி. நீ ஊர்ல வந்து கொடுப்ப, நான் காட்டுல எவங்கிட்ட கடன் வாங்குறது? செலவு இல்லாம போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு 16ஆம் தேதி பஸ் புறப்படும், வந்து சேரு. பஸ் போயிடுச்சுன்னா பொடி நடையா வந்து சேரு. உனக்கு தான் பொடி நடை தெரியுமே. இருமுடி எடுத்துக்கூடியா? காசு இல்லாம என்னால ஐயப்பனை காட்ட முடியாது. காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? எனக்கு காசு தான் முக்கியம். குருசாமி, குருசாமியாவது குப்புசாமியாவது போயா. போகலைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். புடியா புரியா? நான் குருசாமி சொல்லிட்டார்ல, ஓ எங்க குருசாமிக்கு காசு தான் முக்கியம். போயா. நடக்கிறான் மலையில எப்படி நடப்பான்? போயானா? ஏயா பாயாசம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. கொண்டாயா. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடணும். ஏயா அறிவு இருக்கா? ஐயப்பன் சாப்பிட்டானா நான் சாப்பிட்டா என்ன? கொண்டாயா, ருசி பார்க்கணும். ஏற்கனவே நான் ருசி பார்த்துட்டேன், சக்கரை கொஞ்சம் பத்தல. ஏயா குருவுக்கு முன்னால சிஷ்ய ருசி பார்த்தாச்சா? நீ மலையில ஒரு அடி ஏறுவ பாக்குறேன். ஏன் சாமி காலை பிடிச்சுக்கிறீங்களா? ஓங்காலையா? நான் தான் பிடிக்கணும், நான் தான் பிடிக்கணும்.
ஐயப்பா, உன்னை பார்க்க ஆசைப்பட்டு வந்தனே, என்ன சோதனை பண்ணிட்டே ஐயப்பா. என் பொண்டாட்டியோட தாலியை வித்துட்டு வந்தனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த ஐயப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எப்படி சாமி உனக்கு தனியா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன்? ஐயப்பா, 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 ஐயப்பா. சாமி, சாமி, ஏன் சாமி அழுவுற? குருசாமி என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக என்ன விரட்டிட்டாரு. காசு இல்லைன்றதுக்காக விரட்டிட்டானா? ஆமா, இப்பதான் முதல் தடவையா மலைக்கு வர்றேன். எப்படி போய் சாமியை தரிசனம் பண்றது ஒண்ணுமே தெரியாது. ஏன் சாமி சும்மா அழுற? உங்க குருசாமி நான் கூட்டிட்டு போறவா? பணத்துக்காக சாமிகளை கூட்டிட்டு போறவர் நீ சொல்லியா கேட்க போறாரு? அவர் கேக்குறாரா இல்லையான்னு பாப்போம். ஏன் குருசாமி, சாப்பிட்ட பிறகு 101 அடுப்புல சாம்பல் எடுக்கிறாங்களே, அது எதுக்கு சாமி? 101 அடுப்புல சமைச்சத ஐயப்பன் ஏதாவது ஒரு அடுப்புல சமைச்சத சாப்பிட்டதா ஐதீகம். அங்க இங்க அலையாத, நான் சாப்பிடுறேன்ல, இத சமைச்சது இந்த அடுப்பு, இதுல எடுத்தா போதும். நான் ஐயப்பன், நம்புறீல்ல? பாப்பா பொடி நட, எங்க வந்த? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் அந்த சாமி அழுவுது. அதுக்கு நான் என்ன பண்றது? காசு இல்லாம கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஐயப்பனே என் காதுல வந்து சொல்லி இருக்கிறான். இந்த சாமிக்கு காசோட அருமை தெரியாது, உனக்கு தெரியும். காசு இல்லாம இந்த வேட்டி வாங்க முடியுமா? முடியாது. காசு இல்லாம இந்த இலை கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப தங்கி இருக்கமே இந்த விரி, காசு இல்லாம கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காசை கொண்டா. ஆமா குருசாமி, காசுதான் முக்கியம். உன் பேச்ச கேட்டு வந்தேன். வா சாமி போலாம். குருசாமி, உங்க வீட்டு வேலை செஞ்சாவது நீங்க செய்யற செலவு கொடுத்துறேன் குருசாமி. என்ன கூட்டிட்டு போங்க குருசாமி. நீ கொடுத்துருவ, ஆனா இப்ப செலவு செய்யற மாதிரி நான் இல்லையே. போயிட்டு வா. சரி சாமி, இந்தா வந்தது வந்த. நான் சாப்பிட்ட பிற்பாடு மிச்ச மீதி இருந்தா உனக்கும் போடுறேன், சாப்பிட்டு போ. சாப்பாட்டு காசு கேட்க மாட்டீங்களே? அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஓரமா இருக்க. ஐயா, குருசாமி காசு எல்லாம் சாப்பிட்டு சொல்லிட்டாரு. இப்படி ஒதுங்கி நிக்கலாம். குருசாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னா? இன்னும் கொஞ்சம் போடு. காசுதான் முக்கியம், சாப்பிடுங்க. காசுதான் முக்கியம், சாப்பிடுங்க. குருசாமி சாப்பிடலாமா? யாராவது ஒரு கன்னிசாமிய இலை இருந்து ஒருபடி அன்னம் எடுத்து சாப்பிடுங்க. காசுதான் முக்கியம், சாப்பிடுங்க. பக்தியோடு கன்னிசாமிகளை அழைத்து வந்தேன். பணத்திற்காக அழைத்து வர ஆரம்பித்து விட்டார். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சியப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா,
ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை பானையப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரண் நீ கொண்டு போனாய் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. வாங்க சாமி, கீழெல்லாம் ஒரே நெருப்பா இருக்கும். ஆமா சாமி, கால் வைக்க முடியல. ஏன் சாமி, ஆபரணப்பட்டி எப்ப வரும்? மத்தியானம் 1 மணிக்கு பெரியான தாவளத்துல வந்து இறக்கி வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டை முடிச்சிட்டு தான் நீலிமலை ஏறுவாங்க. ஏன் சாமி, ஐயப்பனுடைய ஆபரணம் என்ன விலை வரும்? விலை மதிப்பில்லாத ஆபரணம் சாமி அது. ஆபரண பெட்டி அடிச்சு வெளிநாட்டு கடத்தினா நல்ல விலை போகுண்டா. எங்க போற? இது வரைக்கும் மனுஷங்களோட விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப கடவுளோடவே விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். கூட்டு பிரிஞ்சா கொலை விழும். கவலை இல்ல, ஆனா இதுக்கு மாத்திரம் ஒரு காலம் துணை இருக்க மாட்டேன். போலீஸ், போலீஸ் சார், சார் அடைக்கலாம் அடைக்கலாம் அடைக்கலாம். என்ன நடந்தது? என்ன சார், உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அடிக்கடி நான் ஜெயில இருந்து தப்பிப்பேன், மறுபடியும் சார் நடந்துருவேன். ஆனா ஆனா இனிமே தப்பிக்கவும் முடியாம சரணடையவும் முடியாம
இப்ப கடைசி சரங்கத்துக்கு இந்த ஆளாக்கிட்டான் சார். அடைக்கலாம். இல்ல சார், கடுமையான விரதம் இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள்கிட்ட இருந்து இருமுடிய திருடி கொடுத்து போய் வேஷம் போட வச்சனே, சரியான தண்டனை கொடுத்துட்டான் சார். அவங்க 2 பேரும் ஆவரணம் 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 அடைக்கலாம் அடைக்கலாம். போலீஸ் ஓடுது. சாமி சாமி, இந்த பக்கம் 2 பேரும் ஓடி இருந்தாங்களா பாத்தீங்களா? யாருமே பாக்கலீங்க. அப்படியா? கான்ஸ்டபிள், நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். என்ன? சீக்கிரம் போ. கான்ஸ்டபிள், இந்த பக்கம் போயா? சரி சார். சீக்கிரம் வேகமா ஓடு. அடைக்கல நம்மளை பத்தி உள்ள எல்லா உண்மைகளையும் போலீஸ்ல சொல்லிடுவான். அத பத்தி இப்ப என்னடா கவலை? அவன் ஒழிஞ்சதுல நமக்கு 2 வகையில லாபம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய ₹1,00,000 லாபம், ஆபரண பெட்டியும் லாபம். ஆபரண பெட்டி நமக்கு கிடைக்குமா? நான் ஆத்து மணல்ல தான் ஊத்து தோன்றேன், கட்டாந்தரையில இல்ல. ஆபரண பெட்டி பாதுகாப்பா? நிறைய போலீஸ் இருக்காது. முள்ளு குத்து மேல யோசிச்சா ரோஜா கிடைக்காது. எப்பாடு பட்டாவது ஆபரண பெட்டி அடிச்சே தீரணும். மதன், நோ யூஸ். இந்த கூட்டத்துல ஐயப்பனே வந்து இது என்னோட நகைப்பட்டின்னு கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா அத்தனை லட்சம் பேரோட கண்களும் அந்த ஆபரண பெட்டி மேல இருக்கு. இந்த இடத்துல ஆபரண பெட்டி அடிக்கணுங்கிறது முடியாத காரியம். ஆபரண பெட்டிய அடிக்க முடியாதா? ஆபரண பெட்டி அடிக்கிற இடம் இது இல்லடா. சாமி கிட்ட வரம் கிடைச்சாலும் யாருகிட்ட வரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பூசாரி கிட்ட. வாடா. முடியவே முடியாது. சன்னிதானத்துல இப்படி ஒரு அறிவிப்பை நாங்க செய்யவே மாட்டோம். சாரி சார், உண்மையான பக்தருடைய பாதுகாப்புக்காகத்தான். இல்ல, காவி உடையோட இருமுடி தாங்கி வர ஒவ்வொரு சாமிகளையும் நாங்க ஐயப்பனாத்தான் மதிக்கிறோம். வர்றவங்க பவித்திரமானவங்களா பாவம் செய்தவங்களான்னு முடிவு செய்ய 18ஆம் படி இருக்கு. டோன்ட் மிஸ்டேக் மீ. அவங்களை அரெஸ்ட் பண்ணவாவது. அதை கூட நீங்க இந்த சத்தியபீடத்துல இருந்து செய்யாதீங்க. கீழே வேற எங்கேயாவது உங்க கடமையை செய்யுங்க. சார், இதுதான் உங்க முடிவா? சாரி. ஓகே. சாமி சரணம். சரணம் ஐயப்பா. சாமி சரணம். சரணம். சாமி சரணம். சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. பிரசாதம் எங்களுக்கு வேண்டாம். சத்தம் போட்ட மண்ட செதறு தேங்காய் மாதிரி சுக்கலாயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? ஆவரண பெட்டி வேணும். இல்லாத மேல சத்தம் கேக்குது. நகைப்பட்டி வருது போல இருக்கு. ஐயப்பனோட ஆபரண பெட்டி வந்தாச்சு. நான் போய் பூஜை புனஸ்காரம் செய்யணும். நகைப்பட்டி அலங்காரம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துக்கலாம். நான் போய் வந்துடுறேன். உன்னை வெளியே அனுப்புறேன். ஆனா வெளியே போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்த பரம்பரையே அத்து போயிடும். எல்லாருக்கும் பெரியவா ஐயப்பன். நான் அவங்கிட்டயே சொல்ல போறதில்லை. அவனுக்கு தெரியாததா என்ன? மணிகண்டா, நான் போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம இங்கே இரு. ஐயப்பன் உனக்கு துணை இருக்கும். சாமி சரணம். சரண ஐயப்பா. சரண ஐயப்பா. சரண.
சிலர் நேசிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் எடுத்துக்கணும். ஐயப்பன் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்தாங்க மணிகண்டா. போடா. நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடா. ஐயப்ப உள்ள இருக்காரா? ஐயப்ப உள்ள இருக்காரா? அவன் போகும். சட்டப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியவா? நியாயப்படி தண்டனை அனுபவிக்க போயிட்டு ஐயனே வேண்டாம், நான் தான் ஐயப்பன். 10 வருடங்களுக்கு முன்பு என் பெயரை உறக்க சொல்லி கத்திய ஒரு பக்தனை உனக்கு நினைவிருக்கிறதா? சொன்னாலி நிக்குது, சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது, சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது, சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது.
ஹரிஹர புத்திர அவதாரமே அதிலை கேட்கின்ற பூபாளமே ஹரிஹர புத்திர அவதாரமே அதிகாலமே அணுவுக்குள் அணுவான ஆதாரமே அணுவுக்குள் அணுவான ஆதாரமே நான் அன்றாடம் படிக்கின்ற தேவாரமே சொன்னால் இருக்குது சுகமாயிருக்குது பொன்னாளியாய் முகம் ஜொலிக்குது வேதத்தின் விதையாக விழுந்தவனே வீரத்தின் கணையாக பிறந்தவனே வேதத்தின் விதையாக விழுந்தவனே வீரத்தின் கணையாக பிறந்தவனே வேதத்தை போராடி அழித்தவனே வேதத்தை போராடி அழித்தவனே ஞான வேதாந்த பொருளாக திகழ்பவனே சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது வில்லுடன் அம்புடன் வேங்கை புலியுடன் போர்க்களம் புகுந்தவனே சொல்லி முடித்திடும் முன்வரும் பகையை கிள்ளி எறிந்தவனே அள்ளி எடுத்து அருள் தருபவனே அன்பே வடிவாய் இருப்பவனே உன் புகழை சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. என்னங்க பூஜை முடிஞ்ச எவ்வளவு நேரமாச்சு இன்னும் எழுந்திருக்க மனசு இல்லையா? ஐயப்பனோடவே ஐக்கியமா இல்லாம இருக்கேன். சரி, சாமிக்கு போட்டிருக்கிற வைரட்டியை ருச்சிட்டுங்களா? பத்திரம், அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. யார் நீ? இந்த அட்டிகைக்கு சொந்தக்காரன். இது ஐயப்பனுக்கு சொந்தமானது. இதை திருடிட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். இல்ல, என் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்க, என் சொத்து பூராவும் எடுத்துக்க. ஆனா ஐயப்பனுக்கு ஆசையா செஞ்சு வச்ச அந்த வைர அட்டிகை மட்டும் கொடுத்துரு. அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. எவன்டா ஐயப்பன்? இந்த பித்தளை சிலை ஐயப்பன். இந்த உலகத்துல 6 பித்தளை சிலைகள் இருக்க, அதெல்லாம் ஐயப்பன். ஐயப்பா, ஐயப்பனோட அட்டிகை எடுத்துட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். என் உயிரை போனாலும் விட மாட்டேன். விட மாட்டேன். ஐயப்பா, இத்தனை வருஷமா பூஜை செய்து கும்பிட்டு வந்த உன்னை பார்த்து இந்த பித்தளை சிலையா ஐயப்பனு கேவலமா பேசிட்டான். ஓம் பக்தனான என் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவன் கொலைகாரனா இருந்தாலும் அவன் முன்னால நீயே நேர்ல வந்து நான் தான் ஐயப்பன் சொல்லணும். அப்பதான் நீ ஐயப்பன். அப்பதானே. நான் அன்பர்களின் காவலர், பலன் கருதாது பக்தி செலுத்தும் பக்தர்களுக்கு ஏவலன். பாவச் சகதியில் ஊறி திளைத்த உன் முன்னால் நான் தோற்றமளித்ததின் காரணமே என் பக்தன் எனக்கு உத்தரவிட்டானே, அதற்காகத்தான். நான் அன்பருக்கு அன்பன், வம்பருக்கு வம்பன். என் பக்தனின் ஆத்மாவை திருப்திப்படுத்தி விட்டேன். உன் பாவத்திற்குரிய தண்டனையையும் தீர்மானித்து விட்டேன்.
சாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜன வெள்ளம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜன வெள்ளம் ஐயப்பா. அலைதானோ தலைதானோ ஐயப்பா செய்யப்பா. மலை மீது மணியோசை ஐயப்பா, மழை போல ஜன வெள்ளம் ஐயப்பா. தொடங்கிடும் பேட்டையில் ஒரு எண்ணமே, தொடர்கின்ற மனமெங்கும் முன் வண்ணமே. திருப்பேரூர் தோடென்னும் ஆற்றிலே, திருப்பேரூர் தோடென்னும் ஆற்றிலே கால்நடை போட்டு பொறி போடும் கூட்டமே. அழுதையில் நீராடி செல்கின்றவர், அழுதேற்றம் மலை மீது கல் கொண்டவர். கல்லிடும் குன்றத்தில் இடுகின்றவர், கல்லிடும் குன்றத்தில் இடுகின்றவர். கரிமலை அருள் தன்னை காண்கின்றவர். மலை மீது மணியோசை ஐயப்பா, மழை போல ஜன வெள்ளம் ஐயப்பா. நடந்து சபரியை நெருங்கிடுவார், அங்கு நிலை பெறும் பீடம் சபரியை கண்டு கரங்குத்தி வணங்கிடுவார். 18 படியிலும் பூஜை நடத்தும் அதுவும் அமர்ந்தார் ஐயப்பா. சாமியே சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி வரும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். அவனை இகழ்வோரையும் ஏளனம் செய்வோரையும் அவன் பெயரைச் சொல்லி அவன் விட்டு வைப்பதே இல்லை. ஐயப்பனே உலகின் சத்தியம், ஐயப்பனே உலகின் நீதி, ஐயப்பனே உலகின் தர்மம். அவனுள் அகிலமே அடக்கம், அவனோ சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா.